Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்மளோட டெய்லி லைஃப்ல நமக்கு தேவைப்படக்கூடிய சின்ன வீட்டு குறிப்புகள் மற்றும் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா உங்களோட டெய்லி வேலைகளை டென்ஷனே இல்லாம ஃப்ரீயா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்க மாச பட்ஜெட்லயும் பாதி பணத்தை ஈஸியாவே மிச்சம் பண்ணலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி புளியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லையே டப்பாவை ஓப்பன் பண்ணும்போது ஒரு விதமான பறக்கிற பூச்சி அதில் வர ஆரம்பிச்சிரும். நம்ம என்ன தான் ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வண்டு பூச்சி இது எதுவுமே வராமல் புளியை எப்படி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். எப்போவுமே நீங்கள் புளியை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் டைரெக்டாக டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. நீங்கள் புளியை வைக்க போகிற டப்பாவில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணினதுக்கப்புறமா இப்போ ஒரு லேயர் புளியை அந்த டப்பாவில் வச்சுருங்க. இப்போ அதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சமாக கல்லுப்பு தூவிட்டு இன்னொரு லேயர் புளியை வைங்க. எல்லா புளியையும் டப்பாவில் வச்சதுக்கப்புறமா திரும்பவும் டாப்லையும் கொஞ்சமாக கல்லுப்பு தூவி வச்சுருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் புளியை ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். எவ்வளோ மாதம் ஆனாலும் அதில் வண்டு பூச்சி இது எதுவுமே வராமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் பயிறு அதுக்கப்புறம் மாவுலெல்லாம் வண்டு பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். நம்ம என்ன தான் இந்த மாதிரி பயிர் எல்லாத்தையும் ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே நம்ம அதில் வண்டு பூச்சி வரதை பார்ப்போம். இனிமேல் யாரும் கவலைப்பட வேண்டாம். ரொம்பவே சிம்பிளான இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்காக நான் இன்றைக்கி பூண்டுக்கு நடுவில் இருக்க காம்பையும் காஞ்ச மிளகாவையும் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பூண்டு காம்பையும் காஞ்ச மிளகாவையும் நீங்கள் பயிர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டப்பாவில் இந்த மாதிரி சென்டரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். எவ்வளோ நாள் ஆனாலும் அதில் வண்டு பூச்சி அது எதுவுமே வரவே வராது. மெயினாக இந்த மாதிரி பயிர் வகை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். மாவுலையும் வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவும் பூண்டு காம்பும் யூஸ் பண்ணலாம். நான் ரொம்ப வருஷமாக இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதில் இருக்க திங்ஸை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதில் இருக்க ஸ்டிக்கரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வேறு ஏதாவது திங்ஸ் கொட்டி வச்சுக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா நான் பாதி ஸ்டிக்கரை ஈஸியாகவே பிச்சு எடுத்துட்டேன். ரிமைனிங் எனக்கு பிக்கவே முடியலை. இந்த மாதிரி பாட்டில்ஸில் ஒட்டியிருக்க ஸ்டிக்கரை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் நான் இந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம பாட்டிலோட மூடியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டில் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் டிப் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த கிண்ணத்தை நம்ம ஒரு மூடி போட்டு 15 to 20 minutes அப்படியே விட்டுடலாம். 15 minutesக்கு அப்புறமா இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கத்தி வச்சு லைட்டாக தான் எடுத்து விட்றேன். நம்ம பாட்டிலில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் ரொம்பவே ஈஸியாக கலந்துட்டு வந்துருச்சு. இப்போ இந்த பாட்டிலை நம்ம எப்பவும் போல் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கிளாஸ் பாட்டிலில் கொஞ்சம் கூட ஸ்டிக்கர் இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு தான் ரிமூவ் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லைன்னா நம்ம எப்படி இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இன்றைக்கி சானிடைசர் தான் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சமாக பஞ்சு இல்லைனா காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சமாக சானிடைசர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காட்டனை நம்ம நெயில் பாலிஷ் மேலே லைட்டாக ரப் பண்ணினாவே போதும். அந்த நெயில் பாலிஷ் ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த டிப்ஸ் எல்லா லேடிஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு சில ரெசிபீஸ்க்கு பிரியாணி, ரைத்தா, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை ரொம்பவே தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். பட் நம்ம அந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கத்தியில் கட் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே டைம் ஆகும். இன்றைக்கி நம்ம கத்தியே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பஜ்ஜி போடுற ஸ்லைசரை வச்சு நம்ம ஆனியன் எப்படி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆனியனை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு பீஸை எடுத்து அந்த பிளேடு மேலே இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டே வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ரொம்பவே தின் பீசஸ் ஆஃப் ஆனியன் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பாதி ஆனியனை ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆனியன்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ தின் ஸ்லைசஸாக கிடச்சிருக்குன்னு. இப்போது இன்னொரு ஹாஃப் ஆனியனையும் அதே மாதிரியே நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஆனியனை ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைமும் நல்லாவே சேவ் ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் கட் பண்ணுற ஆனியனும் ரொம்பவே தின் ஸ்லைசஸாக கிடைக்கும். நீங்களும் இனிமேல் கஷ்டமே இல்லாமல் வெங்காயத்தை மெல்லிஸாக கட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான நியூஸ் பேப்பரை வச்சு எப்படி ரொம்பவே சூப்பர்பான டஸ்ட்பின் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் டஸ்ட்பின் செய்ய போகிறேன். அதுக்காக நான் இந்த சைஸில் ஒரு சில்வர் டப்பா எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட பெரிய சைஸ் இல்லை சின்ன சைஸில் டஸ்ட்பின் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் டஸ்ட்பினோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரோட சைடில் இந்த மாதிரி கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா இதை தான் நம்ம டாப் போர்ஷனாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம மடித்து விடுறதுனால டஸ்ட்பினோட டாப் போர்ஷன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்மளோட டஸ்ட்பின்க்கு ஒரு ஷேப் கிடைக்கணுங்கிறதுக்காக எவர் சில்வர் டப்பாவை நியூஸ் பேப்பருக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரலாம். ரொம்ப டைட்டாக நீங்கள் ரேப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவே ரேப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் திரும்பவும் டப்பாவை வெளியில் எடுக்க முடியும். ரேப் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி செலோ டேப் வச்சு ஒரு 3 இடத்துல ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம டஸ்ட்பின்க்கு ஒரு நல்ல ஷேப் கிடச்சிருச்சு. இப்போது எவர் சில்வர் டப்பாக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் நீட்டிகிட்டு இருக்கோம். அதையும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டோன்னா போதும், நம்ம டஸ்ட்பின்க்கு சூப்பரான பேஸ் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம மடித்து விட்ட இடத்துலையும் செல்லோ டேப் வச்சு ஒட்டிடலாம். நீங்கள் செல்லோ டேப்புக்கு பதிலாக கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எவர் சில்வர் டப்பாவை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், வேஸ்ட்டாக இருக்கிற நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம ரொம்பவே சூப்பர்பான டஸ்ட்பின் ரெடி பண்ணிட்டோம். நம்ம 2 லேயர் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கிறதுனால இந்த டஸ்ட்பின் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த டஸ்ட்பினை நம்ம கிச்சன், ஹால்னு எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட் போடுறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் ஈரமாக இருக்கிற குப்பையை மட்டும் நம்ம இந்த டஸ்ட்பினில் போட முடியாது. கடையில் காசு கொடுத்து கார்பேஜ் பேக் வாங்குறதுக்கு பதிலாக டெய்லி நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் டஸ்ட்பின் செஞ்சு யூஸ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரீசரில் அடிக்கடி ஐஸ் கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். ஒரு கிண்ணத்தில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு, தூள் உப்பு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆட் பண்ணின உப்பை அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி விடுங்க. உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு தண்ணியை தொட்டுக்கோங்க. இப்போது இந்த துணியை வச்சு தான் நம்ம ஃப்ரீசருக்குள்ளே தொடச்சி விட போகிறோம். உப்பு தண்ணியை வச்சு துடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் டீஃப்ராஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐஸ் எல்லாம் டீஃப்ராஸ்ட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த துணியை வச்சு நீங்கள் ஃப்ரீசர் ஃபுல்லாக நல்லா தொடச்சி விடுங்க. ஒரு இடம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி அடிக்கடி பிடிக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் உங்கள் ஃப்ரீசரோட கூலிங்கை மீடியம் ரேஞ்சில் 3லேயே வைங்க. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் ஃப்ரீசரில் அடிக்கடி ஐஸ் பிடிக்காமல் இருக்கும். உங்கள் ஃப்ரீசரோட கூலிங்கும் அதிகமாகவே இருக்கும். இப்போது 8th டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி செலோ டேப்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட எண்டை சுற்றி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இனிமேல் யாரும் கஷ்டப்பட வேண்டாம். ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஊக்கை எடுத்துக்கலாம். இந்த ஊக்கை நம்ம செலோ டேப்போட எண்டில் வச்சு ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால எவ்ரி டைம் நம்ம யூஸ் பண்ணும்போதும் செலோ டேப்போட எண்டை தேடிட்டு இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செலோ டேப்பை கட் பண்ணுறதுக்கு நமக்கு சிசர் கூட தேவையில்லை. ஊக்கை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி செலோ டேப்போட நடுவில் இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா போதும், செலோ டேப்பை ஈஸியாகவே 2ஆக பிச்சிடலாம். நீங்களும் இனிமேல் செலோ டேப்பை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அதோட எண்டில் ஒரு ஊக்கை வச்சு ஒட்டி வச்சுருங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.